அதை மீன் வரணும் ரீகால் சிஸ்டம், நினச்சி 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 பழகணும். சும்மாவே இருக்கும்போது காலையில் என்ன சாப்பிட்டேன், எங்கே போனேன், சாப்பிட்ட பிறகு எங்கே போனேன், எந்த இடத்துல சாப்பிட்டேன், தட்டில் என்ன இருந்துச்சு, இப்படி சும்மாவே நினச்சி பழகுனீங்கன்னா படித்தது அனைத்துமே உங்களுக்கு நினைவு வந்துடும். மீன் சொல்கிறேன், மெமரி வேறு, ரீகால் சிஸ்டம் வேறு, ஞாபக சக்தி வேறு, நினைவாற்றல் வேறு. ஞாபக சக்திக்கு என்ன வேணும்? ஃபோக்கஸ், அண்டர்ஸ்டாண்ட், என்ன வேணும்? ரிப்பீட்டேஷன், ரிவிஷன், பருவலாம், மூணும் தேவை. கவனம் வச்சு கவனம் பார்க்க படிக்கணும், கேட்கணும், அதை மீன் அதை புரிஞ்சுக்கிறணும். பிறகு என்ன செய்யணும்? நம்ம அதை மீன் செய்து எழுதியோ அல்லது மீன் படித்து ரிவிஷன் செஞ்சுட்டா டாட்டா என்ன செய்யுது? ரெக்கார்ட்ஸ் ஆயிடும். இதை மீன் நினச்சி பழகுனா ரீகால் சிஸ்டம். ஆக எக்ஸாமுக்கு என்ன தேவை? படிச்சிருக்கணும் மெமரி. அந்த கொஸ்டனை பார்த்த உடனே அதுக்கு தக்கப்படி ஆன்சர்ஸை மூளை இருக்கிறத எடுத்து நினச்சி எழுத பழகணும். இது இருந்தால் கம்ப்ளீட் மெமரி. எழுதிக்கிறங்க, மெமரி ப்ளஸ் ரீகால் சிஸ்டம். ஞாபக சக்தியின் நினைவாற்றலும் ஒன்றாக சேர்ந்தால் 100% ஞாபகம், 100% நினைத்தல், 100% மெமரி. நல்லா புரியுதா? நல்லா விளங்குதா? இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு நிறைய விளக்கம் வருகிறது.